ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா சின்சான் ஒன் ஆஃப் த இன்ட்ரெஸ்டிங் எபிசோடு தான் பார்க்க போகிறோம். வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் தட்டிக்கோங்க. வாங்க வீடியோ போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மிச்சி கூப்பிட்டுட்டு இருப்பாங்க. வேலையாக இருக்கனால சின்சானை குப்பை தொட்டி எடுக்கிறதுக்காக கூப்பிடுவாங்க. சின்சான் கண்டுக்காமல் ஷீரோட்ட விளாண்டுட்டு இருப்பான். அதோட பார்க்கவும் மாட்டான். ஷீரோ பார்த்துட்டு சின்சானை திரும்பி பார்க்க ட்ரை பண்ண வைக்கும். ஆனால் சின்சான் திரும்பி பார்த்துருவான். பார்த்துட்டு என்னமோ அம்மா விளையாடுறாங்கன்னு சொல்லிட்டு அவன் கண்டுக்க மாட்டான். அதுக்கப்புறம் தான் என்ன சத்தம்னு சொல்லிட்டு ஹாரி வருவார். டஸ்ட்பினையும் எடுத்து கொடுத்துருவார். அதுக்கப்புறம் தான் சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க எல்லோரும். அப்போ தான் டஸ்ட்பின் எடுத்தால் அந்த இடத்துல வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சின்சானை திட்டிகிட்டு இருப்பாங்க. ஆனால் நான் தான் டஸ்ட்பினை எடுக்க மாட்டேனம்மா, நீங்கள் தானம்மா எடுத்து வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மிச்சியை சொல்லுவான். நான் பார்த்தியா அப்போ எடுத்து வச்சுட்டா நீனும் எடுத்து வைக்கணும்னு சொல்லுவாங்க. சின்சான் தெரியாமல் எல்லாத்தையும் கொட்டிடுவான். அப்போ பார்த்தீங்கன்னா மிச்சி தான் டஸ்ட்பினை இங்கே எடுத்துருவாங்க. எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்போ தான் சின்சான் சொல்லுவான், இப்போ யார் எடுத்தா அப்படின்னு சொல்லும் போது, அது கீழே விழுந்துட்டு அதனால் நான் கொட்டிகிட்டு எடுத்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் எல்லாம் சூப்பர் மார்க்கெட் வந்திருப்பாங்க ஷாப்பிங் பண்ணுறதுக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா ஆஃபரில் ஆக்ஷன் காமி டஸ்ட்பின் தான் இருக்கும். சின்சானும் சும்மா இருப்பானா, ஆக்ஷன் காமினாலே ஆள் குதிப்பான். போயிட்டு எனக்கு வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லுவான். மிச்சி ஒத்துக்க மாட்டாங்க. வீட்டில் ஏற்கனவே ஒரு டஸ்ட்பின் இருக்குது, அதில் குப்பையை போடு, அதுக்கப்புறம் இதில் வாங்கிக்கலாம்னு சொல்லும் போது சின்சான் லைட்டாக ஐஸ் வச்சுட்டு இருப்பான். அதை கண்டிப்பாக வாங்கித்தாங்கம்மா, நான் குப்பை எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லும் போது ஹாரியும் ஒரு டயத்தில் ஒட்டுப்பார். பரவாயில்ல, அவன் தான் க்ளீன் பண்ணுறேன்னு சொல்கிறானே, வாங்கி தந்துடலாம், இனிமேல் க்ளீன் பண்ணுவான் அப்படின்னு ஹாரியும் சென்டிமெண்ட்டாக பேசிடுவார். அதுக்கப்புறம் தான் மிச்சி கோவப்படும் போது ஹாரி சொல்லுவார், இதை வாங்கினா 5% டிஸ்கவுண்ட் இருக்குது, ஃபுட் ஐட்டம்லேயும் ஃப்ரீ இருக்குது அப்படின்னு சொல்லும் போது மிச்சியும் வாங்கிட்டு வீட்டில் அவனுக்கு கொடுத்துருவாங்க. சின்சான் ஜாலியாக இருப்பான். அதுக்கப்புறம் தான் அதை அமுக்கி விளாண்டுட்டு இருப்பான். ஓப்பன் ஆகிறது, இந்த சின்சான் அந்த கேரி பேக் இதில் போடு, அப்போ தான் நம்ம குப்பையை போடலாம் அப்படின்னு சொல்லும் போது, இதில் நீங்கள் எப்படி போடலாம், இது ஆக்ஷன் காமின் அப்படின்னு சொல்லுவான். இதில் நான் எப்படியுமே பொம்மையை மட்டும்தான் வச்சுப்பேன் அப்படின்னு சொல்லும் போது அவனை பிடிச்ச ஆக்ஷன் காமின் பொம்மை சீக்ரெட் பேஸ் மாதிரி உருவாக்கி வச்சுட்டு இருப்பான். அதுக்கப்புறம் ஜாலியாக விளாண்டுக்கிட்டு இருப்பான் அந்த பொம்மையை வச்சுக்கிட்டு எடுத்து. அப்போ பார்த்தீங்கன்னா வெளியே மிச்சி துணிக்காய போட்டுக்கிட்டு இருப்பாங்க. நல்லா காஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு அந்த பெட்ஷீட் எடுத்துகிட்டு வந்துட்டு இருப்பாங்க. சின்சான் பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ரூம் வருதுன்னு ஓடி போயிடுவான் அவன். டக்குன்னு பார்த்தீங்கன்னா மிச்சி அந்த பெட்ஷீட்டை தூக்கிட்டு வரும்போது ஆக்ஷன் காமின் கீழே இருக்கிறது தெரியாமல் அது மேலே கால் வச்சு அந்த டஸ்ட்பின் மேலே உட்காந்துடுறாங்க. டஸ்ட்பினும் பார்த்தீங்கன்னா சுக்குநூறாக உடஞ்சிருது எங்கே பார்த்தாலும். அதுக்கப்புறம் சின்சானும் எதுவுமே கண்டுக்கல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹாரி லைட்டாக டேப் வச்சு ஒட்டி கொடுத்துருப்பாரு. இந்தா சின்சான் சாரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் சின்சான் பரவாயில்ல, இது டஸ்ட்பின் தானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த அவன் சாப்பிட்ட சாக்லேட் பேப்பரை அதை எடுத்து அது உள்ளே போட்டு இது டஸ்ட்பின் தானே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் மிச்சியும் சொல்லுவாங்க, ஆமாம் இது டஸ்ட்பின் தானே அப்படின்னு சொல்லிட்டு இந்த எபிசோடு இதோட முடியுது. வீடியோ பிடிச்சினா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் தட்டி விட்ருங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.